அப்பா, அடுத்து வரப்போகிறது கரும்பு உடைக்கிற போட்டி. அந்த வெற்றி பைய சரியான காட்டான்ப்பா. கோயிலை வச்சு எங்கள் கையை உடைக்க பார்த்தேன். கையை உடைக்க பார்க்குறான்னா கரும்பு ஈஸியாக உடைச்சிருவான்ப்பா. ஆமாப்பா, அவன் கலந்துக்கிட்டா நம்ம தோத்து போறது உறுதி. அவனை எப்படியாவது கலந்துக்காம பண்ணிடணும்ப்பா. எப்படா முடியும்? எப்படா முடியும்? அவன் வந்து பேரை கொடுத்தா அவனை கூப்பிட்டு தானே ஆகணும். அம்மா உசுப்பி விடு, போய் அந்த சித்ரா கிட்ட சவால் விட்டு வரட்டும். தைரியம் இருந்தா அன்பு வந்து கரும்பு உடைக்கட்டுன்னு சவால் விட்டு வர சொல்லுப்பா. டேய், நல்ல ஐடியாவா இருக்கடா. கடிக்க முடியலன்னா சொல்லு, நான் கடிச்சு தரேன். மானங்கட்டவளே, அடியே மாடு என்னத்தையும் திங்கிற மாதிரி நல்லா ஒச போட்டு தின்னுட்டு இருக்கியே. உனக்கு மானம் ரோஷம் ஏதாவது இருக்காடி? ஏங்க ஏங்க என்னைய திட்டுறாங்க. வேற யாரையோ நீ சாப்பிடு. தின்னு தின்னு குந்தாணி மாதிரி வளர்ந்து நின்னா மட்டும் பத்தாது. வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் ஒரு மனுஷிக்கு வேணும். அவ ஊர்ல காட்டுலயும் மேட்லயும் உழைச்சு வைரம் பாஞ்ச கைய வச்சுக்கிட்டு நாங்க போட்டியில பங்கெடுக்க வந்தா குந்தானிங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து திங்கிறது இல்லாம போட்டி நடக்கிற இடத்துல கத்துறது என்ன, சவுண்ட் விடுறது என்ன, இதுல இவளுக்கு கரும்பு வேற கேடு. என்ன ஜென்மம் இவளுங்கெல்லாம்? ஏய், என்னடி ஜாலியா பேசுற? போன்ல பேசுற மாதிரி எங்களை தான் பேசுறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அடியே, நான் உனக்கு அத்தடி, கொஞ்சம் மரியாதையா பேசு. ஏய், உனக்கு என்னடி மரியாதை? என் புருஷன் எனக்கு கரும்பு உடைச்சு தருவாரு, இல்ல சக்கரை பொங்கல் செஞ்சு தருவாரு. நான் எதை வேணாலும் திம்பேன். உனக்கு எங்கடி பொத்துக்கிட்டு வருது? தருவான் தருவான், ஏன் தரமாட்டான்? அவனே ஒரு மானம் கெட்ட கூவ பைய. புள்ளைய பெத்து வைங்கடினா சுத்துப்பட்டுல வேலையை கவனிக்கிறதுக்காக ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு வந்திருக்கா அந்த கமலா. இம்புட்டு பேசுறிய, உன் புருஷன் ஒரு போட்டியிலையாவது கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு துப்பு இருக்காடி? ஒரு வேலைக்காரனை கட்டிக்கிட்டு இம்புட்டு பேச்சு பேசுறிய, நீ எல்லாம் சோத்த திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? யாருக்கு போட்டியில ஜெயிக்க துப்பு இல்லங்கற? அடியே சிம்ரன், கொஞ்ச நேரம் வாயை வச்சிட்டு என்னங்க நீங்க? இங்க பாருங்க சின்னதா, நான் என்னமோ லாய்க்கலாதான் தான். இவனுக்கு கரும்பு உடைச்சு கொடுத்தது என்னமோ நான் தான். என் வீரத்தை மொத்தத்தையும் என் பொண்டாட்டி முன்னாடியே நான் காட்டிக்கிறேன். எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க, நாங்க இப்படியே போயிடுறோம். உடைச்சு வாய் மூடுங்க. இவகிட்ட என்ன பேச வேண்டியது கிடக்கு? எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஏண்டி பாரிஜாதம், உன்கிட்ட சவால் விட்டு சொல்றேன். இந்த போட்டியில என் புருஷன் கலந்துக்கிறான், ஜெயிச்சு காமிக்கிறான். ஜெயிச்சுட்டு வந்து உங்ககிட்ட வச்சுக்கிறான்டி. ஜெயிச்சுட்டாலும் கரும்பு நீ வா மாமா. எதுக்கு அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? பெருசா வந்துட்டா. இங்கு பொங்கல் விழாவை முன்னிட்டு போட்டிகள் டேய் பெரியாம்பள, அண்ணன் தம்பி 2 பேரும் வருவானுங்கடா. நீ ஒத்தைக்கு ஒத்தை தான் போட்டி போடணும். வேகமா உடைக்கிறது முக்கியம் இல்ல, அதே நேரத்துல சோர்ந்து போயிடக்கூடாது. பாத்துக்க. இதெல்லாம் ஒரு மேட்டரா? இதெல்லாம் நான் ஸ்கூல் டைம்ல உடைச்சிருக்கேன். எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். ராமநாதன் அவர்களின் அற்புத புதல்வர்கள் சப்தகிரி சதுரகிரி அவர்களுக்கு எதிராக போட்டியிட இருப்பவர் மாமா அரணாதன் பெற்றெடுத்த பிள்ளை அஞ்சாசிங்கம் அன்பு செல்வர். இந்த போட்டி பொதுவானது என்பதால அட பாவி, ஏண்டா குடிய கெடுக்கிறதுக்கு இந்த ஊழ முக்க ஏண்டா இப்படி போய் பண்ணா? அம்மாச்சி, ஏண்டா ஊழ முக்கா? என்னடா அது? நீ ஒருத்தனா உள்ள இறங்கி சத்தம் சதுரம் 2 பேரையும் ஜெயிச்சிட முடியுமா? போட நாரப்பையில. ஏன் என் புருஷன் ஜெயிக்க மாட்டாரா? இந்த வீட்ல வெற்றி மட்டும் ஒண்ணும் ஆம்பளை இல்ல, என் புருஷனும் ஆம்பளை தான். அடியே சித்தாரா, இவனா என் கையில அடி வாங்கி சாவாத. மரியாதையா உன் புருஷனை விளைவிக்க சொல்லு. அதெல்லாம் முடியாது அம்மாச்சி. இவரை வேணா ஒதுங்கிக்க சொல்லுங்க. அடியே, இப்ப எதுக்கு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். டேய், இவனை வச்சுக்கிட்டு எப்படிடா? பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல அப்பதா. ஏங்க, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். டேய் பெரியாம்பள, பேர் கொடுத்துட்டு வந்துரும். என்ன உங்க பேரையும் கொடுத்துட்டு வாங்குங்க. ஓட பாரு, பேரை கொடுத்துட்டு வாங்கலாம். பெரிய கோப்பை ஒண்ணு காத்திருக்கீங்க. ஏற்கனவே இந்த ஐடியா கொடுத்தேன். இல்லனா போட்டி முடிஞ்சதும் நிஜமாவே மாவு கட்டு போட வேண்டியதா இருக்கும். கையெல்லாம் கரெக்ட் தானே? ஆள் வராங்க, அப்படியே திரும்பிக்க. கொஞ்சம் சோகமாவே. ஏங்க, ஜெயிச்சிட்டீங்களா? மாலையெல்லாம் போட்டிருக்காங்க. ஜெயிச்சு மாலை போடலடி, மாலையில கட்டு போட்டிருக்கேன். மாவு கட்டு மாதிரி இது மாலை கட்டு. ஐயோ, போட்டியில யாருங்க கலந்துக்கிறது? போட்டியில கலந்துக்கிறதுக்கு பேர் கொடுக்கறதுக்கு நெஞ்ச நிமித்திட்டு வீரமா நடந்து போயிட்டு இருந்தேனா, காலு தடுமாறி கீழே விழுந்து கைய உடைச்சுக்கிட்டேன். அதனாலதான் இப்படி. இப்ப போட்டியில யார் பேர் கொடுக்கறது, யார் ஜெயிக்கிறது? அதெல்லாம் என் தம்பி பாத்துக்குவான். இல்ல நீ பாத்துக்கிறியா? ஓ,
என்ன ஆஹா, அருமை அருமை அருமை. எல்லாரும் எவ்வளவு உற்சாகமா இருக்காங்க. என்னடி நடக்குது இன்னும் அந்த இங்க? உற்சாகத்தை எனக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு புரியலைங்க. கைத்தட்டல் கொடுப்போமா? அப்படிதான். இப்பொழுது ராமநாதன் அவர்களின் இளைய மகன் சதுரகிரி அவர்களை போட்டிக்கு அழைக்கிறோம். வாப்பா வாப்பா வாப்பா, அடிச்சு தூள் காப்பா, வாப்பா. அவருக்கு போட்டியாக அரங்கநாதன் அவர்களின் மகன் வெற்றி செல்வன் அவர்களை களத்திற்கு அழைக்கிறோம். வாப்பா வாப்பா வெற்றி, வாப்பா வா வா வா, எல்லாரும் கை தட்டுங்க. போட்டி ஆரம்பிச்சிடலாங்களா? ஏம்பா எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இந்த போட்டியோட விதிமுறை என்னன்னா, குறைஞ்ச நேரத்துல 10 கரும்பு உடைச்சு முடிக்கணும். அப்படி யாரு உடைச்சு முடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. என்னப்பா வெற்றி, ரெடியா? 1 2 3. ஆகா ஆகா, அட்டா அட்டா, என்ன வேகம் என்ன வேகம், மின்னல் மாதிரி உடைக்கிறாங்களாப்பா. தெருக்கி விடுறாங்களே. கை தட்டுங்க கை தட்டுங்க, அவனை உற்சாகப்படுத்துங்க. வெற்றி வேகமா உடைச்சுக்கிட்டே இருக்காரு. ஏய் என்னடா முடிச்சிட்டான்டா அவன். அடேங்கப்பா, வெற்றி அதிக கரும்பு உடைச்சு இந்த போட்டியில ஜெயிச்சிட்டாருப்பா. வெற்றியா சும்மாவா? எங்க விடுங்க, அடுத்த தடவை பாத்துக்கலாம். மாமா ராமநாதனின் இளைய மகன் போட்டியில தோத்த சோகத்தோட ஓரமா போய் நிக்கிறாரு. அடுத்தது வெற்றியை ஜெயிக்கிறதுக்காக அவரோட மூத்த மகன் சப்தகிரி போட்டியில கலந்துக்க இருக்கிறாருங்க. அவராவது ஜெயிப்பாரான்னு பாப்போம். இப்ப அந்த உடஞ்ச கரும்பெல்லாம் ஓரமா வைங்கப்பா. இந்த போட்டியோட விதிமுறையை நான் சொல்லிடுறேங்க. முதல் சுற்றுல கரும்பு உடைக்கிறப்ப 2 கரும்பு இருக்கும். அடுத்தடுத்த சுற்றுல அந்த 2 கரும்பு 3 ஆகும், 3 6 ஆகும், 6 10 ஆகும். இப்படி அதிகரிச்சுக்கிட்டே போய் இந்த 4 கட்டு கரும்பையும் ஒரே அடியில யாரு அடிச்சு உடைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. எப்பா 2 பேரும் ரெடியா இருக்கீங்களா? போட்டி ஆரம்பிச்சலாமா? பார்க்கலாம்பா, யார் யார் அவங்க குடும்ப மனத்தை வாங்குறீங்க, யார் யார் காப்பாத்துறீங்கன்னு. ஆரம்பிக்கலாம். 1 2 3. ஆடா ஆடா ஆடா, என் மருமக சிங்கக்குட்டி சத்தம் ஒரே அடியில 2 கரும்பு உடைச்சு தூக்கி போட்டுட்டாரப்பா. என்ன பார்வை, என்ன வேகம். ஆஹா ஆஹா ஆஹா, எடுப்பா வெற்றி, நீ எப்படி உடைக்கிறேன்னு பாப்போம். ஓடிப்பா. ஆஹா, என்னப்பா இவரு அசால்ட்டா உடைக்கிறாரு. அடுத்தது சிங்கக்குட்டி சத்தம். ஆகா, அடிச்சு தெறிக்க விட்டாங்க. என்னப்பா வெற்றி, உன்னால முடியுமா? உடைச்சிருவியா? நாப்பா வெற்றி யோசிக்கிறேன். பாப்பா எடு, கரும்பு கையில எடு. முடியும், உங்களால முடியும். உற்சாகப்படுத்துங்க. வெற்றி உடைக்கிறாரா இல்லையான்னு பாப்போம்பா. என்னப்பா இவ்வளவு உடைக்கிறாரு? போட்டி கடும் போட்டியா இருக்குதுப்பா. என்னப்பா வெற்றி உடைச்ச உடனே சத்தம் சத்தம்லாம் பண்ணிக்கிற. அடுத்தது 6 கரும்புப்பா. சத்தம் என்ன பண்றான்னு பாப்போம். ராமநாதன் மாமா கோபமா இருக்கிறாரு. சத்தம் என்ன எடுப்பா, சத்தம் 6 கரும்பு எடுப்பா. வேகமா எடுக்கிறது முக்கியம் இல்லப்பா, உடைக்கலாம். என்னப்பா முடியலையா? ஐயோ சத்தம் என்னாச்சு? சத்தம் சத்தமே வரலப்பா. சத்தம் கரும்பு உடைக்க போராடிக்கிட்டு இருக்கான். அங்க ராமநாதன் மாமா கோவம்னு பாக்குறாரு. உடைக்க முடியலையாப்பா. ஓடுடா ஓடு. முயற்சி பண்ணு சத்தம், முயற்சி பண்ணு. எல்லாரும் கை தட்டுங்கப்பா. உடைக்க முடியல, என்ன பண்றது? ஐயோ சத்தம் போட்டில இருந்து பின் வாங்கிட்டானே. வெற்றி அசால்ட்டா நிக்கிறத பார்த்தா அந்த கரும்பு வெற்றி கரும்பு கட்டுகளை தொடுகிறார், தூக்குகிறார், தூக்கிவிட்டார். மேலே வெற்றி கரும்பு கட்டை உடைத்து வெற்றி பெற்று விட்டார். என்னப்பா என்னப்பா இது அடுத்த கட்டு தூக்குறாரு. ஆகா அருமைப்பா, இது அடுக்கபடியா இருக்கு. இந்த கரும்பு உடையுமான்னு தெரியல. ஏம்பா இதுல 10 கரும்பு இருக்குப்பா, உடைச்சிருவாரா? ஐயோ உடைச்சிட்டாரு. இனி மாயக்கா கழிவு தொல்லை ஊருக்குள்ள தாங்க முடியாது. வெற்றி வெற்றி பெற்று விட்டார். போட்டியில் வெற்றி வெற்றி பெற்று விட்டார். வெற்றி ஒரே அடியில ஒரு கட்டு கரும்பு உடைச்சு
நல்ல கட்டா போட்டுக்கலாம். ஐயா கழுவி இப்பவே நாட்டம் ஆடுது. ஊருக்குள்ள இந்த கழுவியோட தொல்லை தாங்க முடியாது போல இருக்கு. ஏப்பா உங்களோட கத்தி கத்தி தொண்டை புண்ணாயிருச்சு. ஒரு சின்ன சோடா எடுத்துப்பா. சூப்பரா. சரிடா. கைய கம்மி. ஏய், என்ன பண்ண போற நீ? அடிபட்டிருக்கு மருந்து போட வேணாமா? ஆமா, இவ பெரிய டாக்டர், அப்படியே மருந்தெல்லாம் போடுவா. சரியா தண்ணி போட்டு கூட நீங்க வாஷ் பண்ணல. அட்லீஸ்ட் மஞ்சளாவது வச்சுக்கோங்க. ஒன்னும் தேவையில்ல, எங்களுக்கு தெரியும். போவியா? One, two, three, mic testing. அடுத்த போட்டியாக அனைவரும் இங்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது சாதாரண ஓட்டப்பந்தயம் இல்லைங்க, ரொம்ப குஜாலான ஓட்டப்பந்தயம். அப்பதா இந்த போட்டி தானே கடைசி. இதுலயும் மொத்த குடும்பமும் கலந்துடுமா? பைத்தியக்காரா, இந்த போட்டியில ஜெயிச்சாதான் கோப்பை நம்ம கைக்கு வரும். அப்பதா ஒருவேளை இந்த போட்டியில நாம தோத்துட்டா? தோத்துட்டா என்ன, உன்னை உரிச்சு உப்பு கண்ணை போட்டுற வேண்டியதான். ஓகேவா? இத்தனை வருஷமா போட்டியே இல்லாம அந்த கோப்பையை அவனுங்க தான் வச்சிருந்தானுங்க. இந்த தடவை நமக்கு மரியாதை கிடைச்சிருக்கு. மான மரியாதை மிஞ்சணும்னா அந்த கோப்பைய நம்ம தட்டி தூக்கணும். பாராடிகளா, புரிஞ்சுதா? அப்பத்தா இது என்ன ஒரு 50 மீட்டர் இருக்குமா? இதை ஓடி ஜெயிக்க மாட்டோமா? நான் பாத்துக்கிற விடு. அவ பொண்டாட்டிய முதுகுல சுமந்துக்கிட்டு ஓடி ஜெயிக்கணும். அப்பத்தா 5000 ரூபாய் கொடுத்தா கடையிலே கிடைக்கும், நானே வாங்கி தரேன் உனக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? 200 ரூபாய் கொடுத்தா அந்த பரிவட்டம் கட்டுறாங்க பாரு, அந்த துண்டை கூட தான் கிடைக்கும். இதுக்காகவா இவ்வளவு போராடணும்? பெரியாம்பளை, இது மான பிரச்சனைடா. 2 போட்டியில ஜெயிச்சுட்டு இதுல மட்டும் ஓடாம நிறுத்திட்டான்னு வச்சுக்க, எங்களுக்கு மட்டும் அசிங்கம் இல்லடா, உனக்கும் தான். கரெக்ட் அம்மாச்சி. எஸ் புருஷ், நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தணும்னா நீ என்ன தூக்கிட்டு ஓடியே ஆகணும். நீ வாய மூடு. எஸ். என்னடா, என்ன பெத்தவளை தூக்கிட்டு ஓடுவியா மாட்டியா? போறேன் அப்பத்தா. குட் பை புருஷ். எஸ். இங்கிலீஷ். அப்பதா தம்பி வெற்றி ஓடுறன்னு சொல்றான்ல, நான் அந்த ரிஸ்க்ல எடுக்க முடியாது அப்பதா. டேய் பெரியவனே, வேற வழியே இல்ல. உன் பொண்டாட்டிய சுமந்துக்கிட்டு நீ ஓடித்தே ஆகணும். மீட்டு அப்பதா. எஸ். யூ டு உளமுக்கா. அம்மாச்சி. என்ன கண்ணு? எனக்கு ஒரு டவுட். என்ன? இவர் என்ன தூக்கிட்டு ஓடிடுவாரா? ஏய், என் பேரனை பத்தி என்னடி சொல்ற? அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இத பாரு, கண்டிப்பா என் பேரன் தான் ஜெயிப்பான். நீ வேணா பாரு. என்னடா, சரிதானே? சரிதான். ஏப்பா சொல்லி இவ்வளவு நேரம் ஆகுது, போட்டி ஆரம்பிக்கணும்ல, எல்லாரும் சீக்கிரம் வாங்கப்பா. மச அங்க நிக்காதீங்க, வாங்கப்பா. இதோ வந்துட்டாங்களே மயக்க கழுவி. ஐயோ, என் பேரனுங்க பேரெல்லாம் எழுதிட்டியா? அதெல்லாம் எழுதிட்டா, நீ தான் லேட்டா வந்துட்டு இருக்க. அத மைக்ல சொல்ல வேண்டியதானே? பயந்தாங்குடி பயலே. இன்னும் சில நொடிகளில் ஓட்டப்பந்தயம் போட்டி நடைபெற இருக்கிறது. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். ராமநாத மாமா குடும்பம் சார்பாக சப்தகிரியும் சதுரகிரியும் மற்றும் அவரது மனைவிமார்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அரங்கநாத மாமா வீட்டு சார்பாக கலைச்செல்வன், அன்பு செல்வன், பிராக்கெட்ல ஐபிஎஸ், வெற்றி செல்வன் எப்ப சொல்லிருக்காங்க. போங்கப்பா எல்லாரும் அந்த போட்டி கிட்ட போய் நில்லுங்க. அப்படியே பின்னாடியே கேப்டன் விராட் கோலியோட வைஃப், தல தோனியோட வைஃப், டெண்டுல்கரோட வைஃப் எல்லாம் அப்படியே பின்னாடியே போங்க. கூட்டு போ. அப்படியே வரிசையில் நேரா நில்லுங்க, எல்லாரும் கோட்டில் நில்லுங்க, சீக்கிரம் நில்லுங்க. ஏண்டா, பெத்தவளை தூக்கிக்கிட்டு ஓடிடுவியா? அப்பதா நெல்லு முட்டையா தூக்குவேன், அவளை தூக்க மாட்டேனா? நம்ம குடும்பமான மரியாதை எல்லாம் உன் கையில தான் இருக்கு. இத பாரு, விசில் அடிச்சவன ஓடிடணும். நான் தூக்கிட்டு ஓடிடுறேன் அப்பதா, நீ அந்த சைடு போய் நில்லு. சரி நீ சின்ன குட்டிடா, ஜெயிச்சிருவ. நாங்க தான் ஜெயிக்க போறோம். ஜெயிச்சிருங்க, பார்க்கலாம். ஓரமா வரும்படி தாழ்வு கேட்டுக்கொள்கிறோம். வா வந்துரு போட்டி நடத்தணும்ல. பாத்தியா, திமுறா பேசிட்டு போகுது. ரெடியா? எல்லாரும் ரெடியாப்பா. அவங்க வைஃப முதுகுல தூக்கி உப்பு மூட்டை மாதிரி வச்சுக்கங்க. சீக்கிரம் தூக்குங்கப்பா. கலைச்செல்வன் பாத்துப்பா, உடைஞ்சிட போற. அனைவரும் மார்ச், கெட் செட், கோ.
மாப்பிள ஜெயிச்சிட்டடா, பொண்டாட்டிய பூ மாதிரி தூக்கிட்டு வந்துட்டியாப்பா. கலக்கிட்ட கலக்கிட்ட. வா 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 கோப்பைய வாங்கிக்க வா. வெற்றி வாங்க போட்டியில ஜெயிக்காம. இப்பொழுது விழா குழுவின் சார்பில் அரங்கநாத மாமா அவர்களின் குடும்பத்திற்கு வெற்றி கோப்பை வழங்கப்படும். குடிப்பா, தூக்குப்பா, தூக்குப்பா. அந்த கோப்பையை தூக்குங்க. அப்பதான் வாங்க, அப்பதான் வாங்க. அம்மா வீட்டு இத பண்ண ராமநாதா, இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கையே மவனே, வாயை கிழிச்சு போடுவேன் கிழிச்சு. ஓ பசங்க 2 பேரையும் சேலை கட்டிட்டு நாளைக்கு வர சொல்லு. அத்தை வாங்க, வாங்கடா போலாம். இவன் ஒருத்தன் சிரிக்கிறதுக்கு கூட விட மாட்டான். வாங்க. அவ்வளவுதானே அப்பதா? இங்க பாரு அப்பதான் எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? எல்லா போட்டோ உனக்கு அனுப்பிச்சு விடுறேன். எனக்குமா? அம்மாச்சி கை கால்லாம் தூசியா இருக்கு, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அது தெரியுது பத்தியா? அதான் சன்னாசி தோட்டம். எப்பவுமே மோட்டர் ஓடிட்டு இருக்கோம். நீ போய் மூஞ்சி கழுவிட்டு வா போ. கொடுங்க. டேய் பெரியாம்பள, டேய் ஆம்பளையாடா நீ? அங்க உன் பொண்டாட்டி தனியா போயிட்டு இருக்க, துணைக்கு நீ போக வேண்டாம். நீ பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்க, எழுச்சு போடா. ஐயோ அப்பத்தா, அவளே ஆம்பளை மாதிரினா. அவ பம்பு செட் எல்லாம் பார்த்தது இல்ல, அவளே போய் பார்த்துட்டு ஓ வரும். அந்த அளவுக்கு தைரியத்தை வளர்த்து விட்டியா நீ? வெரி குட், வெரி குட். யாராவது வாங்களே, யாராவது வாங்க. ரோஷினி தண்ணிக்குள்ள விழுந்துட்டா. யாராவது வாங்க. என்னாச்சு பாப்பா? ரோஷினி உள்ள விழுந்துட்டாக்கா. ஐயோ இன்னைக்கு எங்க வேலை எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புமா? என்னப்பா இந்த புள்ள அழுதுகிட்டு வருது? வா 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 வா. என்னாச்சுமா? ரோஷினி கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. ஐயோ ஏய் வெற்றி, ஏய்